வணக்கம். இத பார்த்தீங்கன்னா தெரியும். இது இப்ப என்னன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதோட பேர் வந்து ஆக்டோபஸ். இது வந்து கணவா இனத்தைச் சேர்ந்த ஒரு வகையான கடல் உணவு தான் இது. இத வந்து எப்படி கிளீன் பண்றதுன்றது தான் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக தரப்போறேன். உண்மையிலே எனக்கே இது கிளீன் பண்ண தெரியாது. அப்ப அத வச்சு கொண்டு தான் நான் இத ஒரு வீடியோவாக எடுத்து போடலாமே என்று சொல்லி ஐடியா வந்தது. இப்ப என்ன போல இன்னும் நிறைய பேருக்கு இது கிளீன் பண்ண தெரியாம இருக்கலாம். அப்ப இந்த வீடியோவாக கொண்டு மேக் பண்ணி நாங்க போடுற நேரம் அது வந்து நிறைய பேருக்கு பயனடையக்கூடியதாக இருக்கலாம். சரி, ஒரு வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லி எடுத்துக்கொண்டு நிக்கிறேன். வாங்க நீ இதை எப்படி கிளீன் பண்றன்றத நாங்க பார்த்துடலாம். இதுன்ற கூந்தல் தான் அதிர அளவை விட கூந்தல் தான் பெரிய அளவுல காணப்படும். இன்னும் இதை விட பெரிய சைஸ்லயும் இருக்குது. அதிர கூந்தல் இன்னும் பெரிய அளவாக காணப்படும். இப்படித்தான் கிளீன் பண்ணி எடுக்கிறது. முதல்ல வந்து அதோட வயிறு பகுதியில சின்னதா நாங்க கட் பண்ணிட்டு அதிர வயிற்றுக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் முட்டை மாதிரி இருக்கும். அதுகளெல்லாம் நாங்க வெளியில எடுத்துடணும். அது முட்டை இல்லை, அது அதோட கழிவுகள் தான். அதுகளை நாங்க எடுத்து விட்டுறணும். பாருங்க அதுகள் எப்படி வருதுன்னு சொல்லி. இப்படித்தான் இருக்கும் உள்ள. அதோட மேல் பகுதி வெளிப்பகுதியில பார்த்தோம்னா மெல்லிய தோல் இருக்கும். அதை வந்து மெதுவா நாங்க கையால பிடிச்சு இழுக்கவே வரும். இப்படி பிடிச்சிட்டு அதை வந்து உரிச்சு எடுக்கணும். இழுக்கிறத பார்த்தா ஹார்டா தான் இருக்கும் போல இருக்குது, தெரியல. ஒரு மாதிரியா ரைவனி தோலை கலட்டி எடுத்துட்டோம். அதன்ற உடம்புல மட்டுமில்ல, அதுல கூந்தல்லையும் தோல் இருக்கும். அப்படியே இழுத்து எடுக்கணும். ஆனா அதுல கூந்தல்ல இருக்கிற தோல் வந்து உரிச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது வந்து அறுந்துட்டேன்னு சொன்னா சின்ன சின்னனா அதை பிச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதை வந்து அறாம முழுமையா நாங்க பிடிச்சு இழுத்து எடுத்துடணும். உரிச்சு எடுத்தவரை அதோட தோல் சரியான மெல்லிசா இருக்குது பாருங்க. இப்ப நாங்க ஒரு ஒக்டோபஸ் வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டோம். இனி நாங்க இதை வச்சுட்டு இனி அடுத்ததையும் கிளீன் பண்ணி எடுத்துருவோம். இப்ப எதிர கூந்தல்ல நடுவுல வந்து அதுல பல் இருக்கும். அதை இப்படி கையால் அமர்த்தி வெளியில எடுத்து விடணும். அதை சமையலுக்கு நாங்க எடுக்கிறது இல்ல, அது கழிவு தான். அதை எடுத்து விட்டுட்டு இப்ப வந்து ரெண்டையும் கிளீன் பண்ணி எடுத்துட்டோம். கிளீன் பண்ணி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும், அதுல கூந்தல்ல இப்படி பூ பூ மாதிரி இருக்கும். அது வந்து கழிவு இல்லை, அது சாப்பிட எடுக்கிறது தான், சமையலுக்கு எடுக்கிறது தான். அது என்ன பிரச்சனைன்னு சொன்னா அதுக்குள்ள வந்து மண்ணுகள் எல்லாம் பூந்து இருக்குமன்றதுக்காக அதை வந்து கட் பண்ணி விடுறது. நாங்கள் கட் பண்ணாமல் அப்படி எடுக்கிறதாக இருந்தால் அதற்குள்ள உள்ள மண்ணுகள் கழிவுகள் இருக்கும். அதுகளை வந்து நாங்கள் கவனமாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். அப்போ இது வந்து சிறிய சிறிய ஓட்டையாக இருக்கிற வழியாக நாங்கள் அதை க்ளீன் பண்ணி கொண்டு நிற்கிற டைமில் அதை கட் பண்ணி விடுறது ஈஸின்னு சொல்லி சிலதை நாங்கள் கட் பண்ணி விட்டுட்டோம். அதோட நுனிப்பகுதியை வந்து கட் பண்ணி விடலாம். எங்களுக்கு அந்த நுனிப்பகுதி தேவையில்லை. இந்த இதுக்குள்ள இருக்கிறத பாருங்க. இதுதான் அந்த 2 ஆக்டோபஸ்ல இருந்து வந்த கழிவுகளும். ஆனா சின்ன குட்டியா இருந்தது. அதோட கழிவுகளே எவ்வளவு இருக்குதுன்றத பாருங்க. இதை நாங்க இப்ப எறிஞ்சு விட்டுருவோம். ஃபைனலா வந்து எல்லாம் கிளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டோம். இனி நாங்க வந்து எங்களுக்கு ஏற்ற அளவுல சின்னதா கட் பண்ணிட்டு சமைக்க வேண்டியதுதான். ஓகே, இத்துடன் வீடியோ நிறைவு செய்து கொள்வோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.